லிஜிஸ் அந்த கில்லர் யாரு அப்படிங்கிறது தனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்ல, கூடவே அவனுடைய பெயர் மற்றும் அட்ரஸ் அப்படின்னு எல்லா டீடைல்ஸையும் போலீஸ் கிட்ட சொல்றாரு. சோ இப்ப சம்பவம் நடந்த அதே நாள், அதாவது 2014 ஏப்ரல் 16ஆம் தேதி நேரா கரிமணல் அப்படிங்கிற இடத்துக்கு போறாங்க போலீஸ். அப்படி போலீஸ் வர்றாங்க அப்படின்னு தெரிஞ்சதுமே கில்லர் அவனுடைய வீட்டில இருந்து தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்றான். ஆனா போலீஸ் அவனை கையும் களவுமா பிடிச்சு அரெஸ்ட் பண்ணி கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் எப்பவும் போல இவனுக்கு மாதிரியான ஆளுங்க அரெஸ்ட் ஆகும் பொழுது ரெடியா ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சிருப்பானுங்களே, சேம் அதே மாதிரி தான் இப்ப இவனுமே எனக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்மந்தமுமே இல்ல அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆனா போலீஸ் விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிக்க ஆரம்பிச்சதும் கொஞ்சம் கொஞ்சமா என்ன நடந்துச்சு அப்படிங்கிற உண்மைகளை கக்க ஆரம்பிக்கிறான். அப்படி அவனுடைய கன்ஃபெஷனை கேட்டு போலீஸ் மட்டும் இல்ல, மொத்த கேரள மக்களும் அதிர்ச்சியுடைய உச்சத்துக்கே போனாங்க. அப்படி அவன் கன்ஃபெஸ் பண்ண விஷயங்கள் இதுதான்.